மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக உங்களுக்காக நான் இலையில போட்டு வச்சுருக்கேன், வாங்க சாப்பிட்லாம், வரீங்களா? ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் பேக் டு சுந்தரமா ஜெயந்தி சேனல். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, நான் ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறேன். அது நான் ட்ரெயினில் சாப்பிட்டேன், அதனால் அதுக்கு பேர் நான் ட்ரெயின் ஸ்நாக்குன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கேன். நான் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த சிகப்பு அரிசி இருக்குல்ல, இதுலேருந்து நம்ம ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம். டிஷ்ஷாக அது நான் ட்ரெயினில் பார்த்தேன் இந்த ஸ்நாக்கை. நான் உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். காலையில் இப்போ நான் செய்கிறேன்னா, சாயங்காலம் இதை செய்யறதுக்கு காலையில் இதை ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதில் கொஞ்சம் கொட்டி ஊற வச்சுக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். இதை இப்போ கொட்டி ஊற வச்சுட்டு சாயங்காலம் வரைக்குமே ஊறணும். ஒரு 7-8 மணி நேரம் ஊறணும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இந்த சிகப்பரிசியை ஒரு 7-8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டேன். நான் காலையில் ஊற வச்சேன்னா இப்போ ஒரு 3-4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்ம சாப்பாடு அடிக்கிற மாதிரி குக்கரில் போட்டு வேக வைக்கணும். இதையுமே ஒரு 7-8 விசில் வைக்கணும், அப்போ தான் நல்லா வேகுது. நம்ம 1 மணி நேரம்லாம் விட்டோன்னா நல்லாவே வேக மாட்டேங்குது. அதேமாதிரி எப்படி டக்குன்னு விசில் போட்டு எடுத்துட்டனாலும் சரியாக வேக மாட்டேங்குது. இது வேக வச்சு நல்லா தண்ணி இல்லாமல் சுகராக தண்ணி ஊற்றி, எப்படின்னா கரெக்டாக திட்டமாக தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் வேக வைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எல்லாம் ரொம்ப தண்ணி இருக்க மாதிரி இருக்கும். இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வச்சுருக்கேன்ல இந்த அரிசிக்கு தண்ணி பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன். இது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை போட்டு மூடிட்டு ஒரு 7-8 விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் திறந்து காட்டுறேன் உங்களுக்கு. கேஸ் கொஞ்சம் கோளாறான கேஸுன்றதுனால சீக்கிரமாக பத்தலை. ஃப்ரெண்ட்ஸ், குக்கரில் 7-8 விசில் வச்சுட்டு இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ கலரி காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக நான் வச்ச தண்ணிக்கும் அது வேகிறதுக்கும் கரெக்டாக இருந்தது. கரெக்டாக நான் வச்ச விசில்னா 7 விசில் வச்சேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நெய் இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இப்படி விட்டுருங்க, நல்லாயிருக்கும், சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வேணுன்னா அதிகமாக கூட விட்டுக்குங்க. நெய் வாசனை பிடிக்காதுன்றதுனால நான் கம்மியாக விட்டுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இது தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஏலக்காய் தூள் இருக்குல்ல, அது வாசனைக்காக போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா கலரணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, தேவையான சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புட்டு மாதிரி தான் செஞ்சுருப்பீங்க, சிகப்பரிசி புட்டு அப்படின்லாம் சிகப்பரிசி தோசை அந்த மாதிரி சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் ட்ரெயினில் இந்த மாதிரி எனக்கு கொடுத்தாங்க, விற்றாங்க ட்ரெயினில். அப்போ நான் வாங்கி சாப்பிட்டேன், சூப்பராக இருந்தது. அதுலேருந்து நான் வீட்டில் இந்த மாதிரி தான் செஞ்சுக்கிறது. செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை. ஃப்ரெண்ட்ஸ், இதை நான் சாப்பிட்டு நான் இதில் எனக்கு அடிக்ட் ஆகி இது பிடிச்சி போய் தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக, நல்லாயிருக்கும். இது புட்டா செய்யறத விட இது டைமும் மிச்சமாகவும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் வேலையும் ஈஸியாக இருக்கும். புட்டுனா டபுள் வேலை, வேக வைக்கணும், ஆவி காட்டணும், அந்த மாதிரிலாம். இது அந்த மாதிரிலாம் இல்லை, டேஸ்ட்டும் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சுந்தரமா ஜெயந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.